உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் கருடா நாளை முதல் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்திற்கு காரில் வந்த நபர்களிடம் 4 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த குறைகேட்பு கூட்டத்துல மனு கொடுக்க வருபவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் அடுத்த முறை பெட்ரோல், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தீக்குளிக்க முயற்சிப்பது வழக்கமான ஒரு நிகழ்வாக இருந்த காரணத்தினால கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவு வாயிலேயே போலீசார் தீவிர வாகன தணிக்கை மற்றும் அந்த பொதுமக்கள் வரும் பைகள் போன்றவற்றை சோதனை செய்து உள்ளே அனுப்புவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இன்றும் இந்த குறைகேட்பு கூட்டமானது காலை முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்துக்கு முன்பு காவல்துறையினர் அந்த பகுதியில் வந்த ஒரு காரினை, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே வந்த ஒரு காரினை சோதனை மேற்கொண்டனர். அந்த காருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 4 கத்திகள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனடியாக அந்த கத்தியை கொண்டு வந்தவர்கள் மற்றும் அந்த காரினை ஓரமாக நிறுத்தி அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடலூரை அடுத்த சங்குலிக்குப்பம் பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசன் அவர் சொன்னாரு. மேலும் விவசாய நிலத்தில் தாங்கள் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் வாழை வெட்டுவதற்காக வெட்டும் பணி முடிந்து நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்ததால கார்ல வச்சிருந்த கத்தியை எடுத்து வீட்டில் வைக்கிறதுக்கு மறந்துட்டோம். அதன் காரணமாக தான் வாழை வெட்டும் கத்தி தான் அது. வாழை வெட்டும் விவசாய பணியை முடித்து விட்டு நேரடியாக இங்கு வந்ததாக கத்தியை கார்ல வச்சதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்கள்ட்ட விசாரணை மேற்கொண்டு அவர்கள் கூறிய தகவல் உண்மை என்ற அடிப்படையில அவர்கள் தற்போது போலீசார் விடுவித்திருக்காங்க. நன்றி தேவநாதன். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் கருடா நாளை முதல் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.